வணக்கம். எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் தோட்டம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா காய்கறியும் போட்டிருக்கோம். ரொம்ப பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கும். இது எங்கள் வீட்டு பிள்ளையாருடைய இந்த தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு வகையான மணி பிளான்ட். காயின் மாதிரியே இருக்கும். இது வாஸ்துக்கு வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பீட்ரூட் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருச்சு பாருங்கள். எங்கள் வீட்டு கார்டனுடைய ஓவர் வியூ. கத்தரிக்காய் நாற்று வந்து போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் அது வளர்ந்துடும். பீட்ரூட்டும் 2 தொட்டியில் வச்சுருக்கோம். இது பைனாப்பிள், செம்பருத்தி செடி. மேலே ஏற ஏற வெத்தலை வந்து நல்லா க்ரீனிஷாக, ரொம்ப க்ரீனிஷாக பசுமையாக இருக்கும். இந்த வெத்தலை வந்து கொழுந்து வெத்தலையாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. மல்லித்தலை 21 நாளில் அரும்பு விட்டு மேலே எந்திரிச்சு வந்துருச்சு. அறுவடை பண்ணுறதுக்கு தகுந்த பக்குவத்தில் இது வந்துருச்சு. இது ஒரு அடீனியம் போன்சாய். கிழங்கு பாருங்கள், கீழே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நம்ம அடிக்கடி தண்ணி விடக்கூடாது. கிழங்கு பாருங்கள், ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிழங்கு. கீழே அந்த பேஸ். இதை வளர்க்குறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. நல்ல வெயில் படுற இடத்துல வெத்தலையை வச்சிங்கன்னா வெத்தலை வந்து நல்லா போஷாக்காக வளரும். நிறைய குருவிகள் எங்கள் வீட்டுக்கு வரும். ஏன்னா இங்கே நிறைய பழம் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். நிறைய குருவிகள் வந்து குருவிக்கு தண்ணி வைக்கிறோம், தெனை வைக்கிறோம். அதனால் அதை சாப்பிட்றதுக்கு நிறைய குருவிகள் வருது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். சிட்டுக்குருவி கூட வரும். சிட்டுக்குருவி இப்போ ரொம்ப இல்லை, ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து சிட்டுக்குருவி கூட வருது. புத்தரை சுற்றியும் அமைதியான முறையில் இருக்கிற, புத்தரை சுற்றி நல்ல வாஸ்துப்படி இருக்கிற மணி பிளான்ட் ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதுவும் ஒரு போன்சாய் வெரைட்டி தான். மேலே வர வர நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு மஞ்சளை வச்சு விட்டிங்கன்னா வளராமல் கீழே உள்ள அடிப்பகுதி மட்டும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஷேப்பாக வளரும். மேலே வளர்ந்ததுன்னா அது மரம் மாதிரி ஆயிரும். மரம் மாதிரி ஆகக்கூடாது போன்சாய். போன்சாயில் அதிகமாக தண்ணியும் ஊற்றக்கூடாது. எங்கள் கார்டன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு சின்ன இடத்துலையே நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தலை, வெள்ளை மிளகா, இந்த மாதிரி எல்லாமே ஒரு சின்ன இடத்துல நம்ம உருவாக்கிடலாம். பாருங்கள், மிளகா, சின்ன அந்த மிளகா, வரமிளகா இருக்குது இல்லையா, அந்த கீழே உள்ள அந்த விதையை தான் ஒரு 4-5 விதை தான் தூவி விட்டேன். அது பாருங்கள், இந்த விதை மிளகா அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு.
ஒரு சின்ன செடியிலையே நமக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மிளகா இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் நாளை எடுக்கலாம், எடுத்துட்டு ஒரு பெருசாக வந்த உடனே எடுத்துடலாம். இது சின்ன மிளகாயாக இருக்கும்போது எடுத்து அதை நம்ம பச்சடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அப்படி காரசாரமாக அப்படி சுள்ளுன்னு இருக்கும். அது ஒரு தடவை நான் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சின்ன அரும்பு மிளகான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அதில் அவ்வளோ ரொம்ப காரம் இருக்காது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிளகாய் செடிக்குள்ளேயே துளசி போட்டிருக்கோம். ஒரு செடிக்குள்ளேயே நிறைய செடிகளை உருவாக்கலாம். அதோட தண்ணி ஊற்றும் போது எல்லாமே சேர்ந்து நல்லா வளரும். மணி பிளான்ட் மரத்தில் படர விட்டிங்கன்னா கீழே உள்ள மணி பிளான்ட் சின்ன இலையாக இருக்கும். மரத்தில் எதுலையாவது படர விட்டோம்னா இலை பாருங்கள், பூரிப்பாகவும் இருக்கும், கலரும் வேறு மாதிரி இருக்கும், பெரிய இலையாகவும் கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு மரத்தில் தான் நாங்கள் ஏற்றி விட்ருக்கோம். இந்த மாதிரி தோட்டத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பவுலில் பூ போட்டு வச்சுக்கலாம், ஒரு கார்டன் செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு காலையில் இங்கே உட்காந்து ஒரு டம்ளர் காஃபி குடித்தோம்னா அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும். நிறைய பறவைகள் வரும் எங்கள் தோட்டத்தில். அப்போ அதை ரசிச்சுக்கிட்டே ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன இடத்துலையே நம்ம நிறைய உருவாக்கிடலாம். இது ஒரு விதமான மணி பிளான்ட்டு. இதில் இலை நல்ல ஒரு எல்லோ கலரில் வரும். இதெல்லாம் ரொம்ப ரேர் வெரைட்டி. ஒரு செடி கிடச்சிதுன்னா அதை வச்சு நம்ம நிறைய செடிகளை உருவாக்கிடலாம். சும்மா ஒடிச்சு இன்னொரு இடத்துல வச்சிங்கனாலே வந்துடும். இது சக்கரை வள்ளிக்கிழங்கு செடி. இந்த செடியை நம்ம சூப்பு வச்சு சாப்பிடலாம். சக்கரை வள்ளிக்கிழங்கு நம்ம கொஞ்ச நாள் நல்லா இலையெல்லாம் பழுத்து வந்த பிறகு நம்ம தட்டி எடுத்தோம்னா ஒரு கிழங்கு ஊனிங்கன்னா 1/4 கிலோ கிழங்கு வரும். இதெல்லாம் நம்ம இயற்கை முறையில் விளைவிக்கிறதுனால ரொம்ப திருப்தியாக சாப்பிடலாம். லக்ஷு குட்டி, இந்த மாதிரி இலையோட 4-5 பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில் புதினாவும் ஊனி வச்சிங்கன்னா சாரல் மழை விழுகும்போது புதினா அடுத்த நாளே குப்புன்னு அதில் ஒரு 10 இலை வந்துடும். இந்த மாதிரி நம்மளே வீட்டில் நம்ம சின்ன சின்ன காய்கறிகள்லாம்
விளைவித்தோம்னா நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம போட்ட மல்லித்தலை நல்லா சூப்பராக வந்திருக்கு. இன்னும் ஒரு கரெக்டாக 21 நாளில் நம்ம அதை எடுக்கிறோம். இப்போ போட்டு ஒரு 10 நாள் 12 நாளில் மல்லித்தலை நல்லா 1 இன்ச் அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. கொஞ்சம் பார்ஷியல் வெயிலில் தான் வைக்கணும். இப்போ மழை பெய்கிறதுனால நல்ல மழையில் வச்சிடாதீங்க, அழுகிடும். கொஞ்சம் நிழலில் கொண்டு போய் வச்சிடணும். இப்போ இது பீட்ரூட் வந்து நம்ம ஊன போகிறோம். அந்த பீட்ரூட்டை காமிங்க. பீட்ரூட்டை இந்த மாதிரி மார்க்கெட்டில் இப்போ பொங்கல் சமயத்தில் கிடைக்கிது. குட்டி பீட்ரூட்டு, அதில் இலையோடு இருக்க மாதிரி வாங்கணும். வாங்கி ஒரு பீட்ரூட்டை அப்படியே ஊனிடணும். அந்த வேரும் இருக்கணும், வேரோடு சேர்த்து ஒரு பீட்ரூட்டை அப்படியே ஊனிடணும். இலை வந்து மேலே தெரியணும். நல்லா ஊனி வச்சிட்டிங்கன்னா அந்த இலை வந்து மேலே வளர்ந்து வந்துடும். அந்த இலையை மேலே வரும்போது அந்த இலையை மட்டும் வெட்டிட்டு நம்ம பீட்ரூட் சூப் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கூடும். இப்போ ஒரு பீட்ரூட் ஊண்டுறோம் இல்லையா, ஒரு தொட்டியில் நல்லா தொட்டியை கிளறிட்டு ஒரு தொட்டியில் 2 பீட்ரூட் ஊனியிருக்கோம். இப்போ இந்த 2 பீட்ரூட்டில் ஒரு பீட்ரூட்லக்கு 1/4 கிலோ பீட்ரூட் வரும். நல்லா கீழே அடியில் நம்ம ஒரு 40 நாள் கழித்து எடுத்து பார்த்தோன்னா அதில் ஒரு பீட்ரூட்டில் ஒரு 5-6 பீட்ரூட் சேர்ந்து இருக்கும். நமக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு இந்த பொங்கல் சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கிடைக்கும். இலையோட கேட்டு வாங்கினீங்கன்னா மார்க்கெட்டில் வியாபாரிகள்கிட்ட கேட்டு வாங்கினீங்கன்னா விவசாயிகள்கிட்ட தருவாங்க. நல்லா வச்சு அமுக்கி விட்டுறணும். இப்போ 2 பீட்ரூட் வாங்கினோம்னா அதில் நம்ம ஒரு 3/4 கிலோ பீட்ரூட் எடுக்கலாம் 40 நாளில். அது நம்ம ஆர்கானிக்காக, இப்போது நிறைய இடத்துல அடல்ட்ரேஷன் பண்ணி நிறைய கெமிக்கல்கள்லாம் போடுறாங்க. அப்படி இல்லாமல் ஆர்கானிக்காக இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பீட்ரூட். இது திரும்ப எடுக்கும்போது நான் காமிக்கிறேன். மல்லித்தலையெல்லாம் வாங்கும்போது அந்த காம்பை, வேரோடு இருக்க காம்பை நம்ம தூக்கி எறியாமல் அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி நிரப்பி அதில் இதை வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளில் திரும்ப புது இலை வரும். அந்த புது இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப அந்த இதை அப்படியே வச்சிடலாம். தண்ணி ஆனால் குறைச்சி தான் ஊற்றணும். நிறைய ஊற்றுனீங்கன்னா வேறு அழுகிட்டு இந்த மாதிரி இலை வராது. இலை எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக மல்லித்தலை நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இந்த முறையிலையும் மல்லித்தலை கல்டிவேட் பண்ணலாம். நம்ம மல்லி போட்டோம் இல்லையா, அது ஒரு 10 நாள்லையே நல்ல இலை வந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ட்ரேயில் நம்ம மல்லி விதைச்சோம் இல்லையா, அந்த மல்லி நல்லா ஒரு வாரத்தில் மல்லி இந்த அளவுக்கு வந்திருக்கு. 21 நாளில் நம்ம மல்லி வந்து எடுக்கலாம். மல்லியை அறுவடை பண்ணலாம். இந்த முறையில் ஆர்கானிக் மெத்தடில், இயற்கை முறையில் எந்தவித கெமிக்கலும் போடாத சுத்தமான மண்ணில் விளைவித்த தூய மல்லித்தலை. இந்த வேர் பகுதி இருக்குல்ல, இதை வந்து அடியில் வச்சு இந்த இதை வந்து மேலே வச்சு ஊனிங்கன்னா இதிலேருந்து இலை வரும். ஒரே தொட்டியில் 3 ஊனலாம், ஏன்னா தொட்டி வந்து பெருசாக இருக்கிறதுனால. லக்ஷு இங்கே பார்.
எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள வெத்தலை கொடி. க்ரீனிஷாக இலை வந்து பச்சை பசேல்னு வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் படர இடம் இருந்தாலும் செவத்தில் படர்ந்துடும். வெத்தலை கொடிக்கு வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது, ஆனால் தண்ணி கொஞ்சம் விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா காஞ்சு போயிடும். இது ரொம்ப ரேர் வெரைட்டி மினியேச்சர் இட்லி பூச்செடி. மல்லித்தலை வச்சு ஒரு 15 நாள்லையே நல்லா இலை வந்து நல்லா மேலே வந்துருச்சு. அதுக்கு மேலே வெத்தலை வந்து எவ்வளோ தூரம் மேலே போகுது பாருங்கள் செவத்தில். வெற்றியை தரும் வெற்றிலை இலை. வெற்றிலை வெறுமை அப்படிங்கிறாங்க, அப்படி கிடையாது. வெற்றிலை வந்து வெற்றியை தரும் வெற்றிலை. ஒரு சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா கூட நல்லா துளிர் விட்டு புது இலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். புது இலை அவ்வளோ நல்லா வருது. பீட்ரூட் ஊனி வச்ச பீட்ரூட்டும் புதினாவும் துளுத்து வந்துருச்சு. பீட்ரூட் வந்து இலை இன்னும் கொஞ்சம் மேலே வந்த உடனே இந்த இலையை மட்டும் வெட்டி எடுத்து நம்ம சூப் வைக்கலாம். கீழே அந்த காய் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மேலே இலை வளர வளர நம்ம வெட்டி எடுத்துடலாம். சூப் மாதிரி வச்சோம்னா, அந்த சூப் ஒரு நாள் வச்சு காமிக்கிறேன். சூப் வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இரும்பு சத்து நிறைந்த பீட்ரூட் கீரை. பீட்ரூட் கீரை கடைகள்லாம் எங்கேயும் கிடைக்காது. நம்ம இந்த மாதிரி வளர விட்டால் தான் இது நேச்சுரலாக இயற்கை முறையில் எந்த கெமிக்கலும் போடாமல் வளர்ந்த ஆரோக்கியமான பீட்ரூட் கீரை. கத்திரிக்காய் நாற்று போட்டு இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக வந்த உடனே நாற்றை எடுத்து தனித்தனியாக பாத்தி கட்டி நம்ம வைக்கணும். பைனாப்பிள் மேலே உள்ள அந்த தோகையை மட்டும் வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஆனால் பைனாப்பிள் வளர்கிறதுக்கு, காய் வர்றதுக்கு, ஒரு காய் வர்றதுக்கே 1 வருஷம் ஆகும். பச்சை மிளகாய் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த பனி நேரத்தில் கூட நாங்கள் வந்து இயற்கை முறையில் விளைவிக்கிறதுனால பனி நேரத்தில் சில காய்கறிகள் வராது. ஆனால் பச்சை மிளகாய் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க. புதினா இலை பாருங்கள். நம்மளே விளைவிக்கிறதுனால இலை பாருங்கள் எவ்வளவு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்குது. புதினாவை சாப்பிட்டால் புத்துணர்ச்சியோடு இருக்கலாம். இரும்பு சத்து ஹீமோக்ளோபின் நிறைந்த புதினா இலை. இலையை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா, இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்த உடனே இலையை மட்டும் எடுத்துட்டு அந்த தண்டை விட்டுட்டோம்னா அந்த தண்டில் அடுத்த இலை வந்துகிட்டே இருக்கும். பலா மரத்தில் நிறைய பிஞ்சுகள் இருக்குது. ஆனால் பிஞ்சு வந்து இப்போ தான் முதல்ல காய் வைக்குது. காய் வந்து கொஞ்சம் வெம்பி கீழே விழுந்துட்டு ஒரு 10 காய் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 காய் தான் அதில் தங்குது. இது புதினா. அதே போல் பொங்கலுக்கு வச்ச மஞ்சள் நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஊனி வச்ச மஞ்சள் வந்து இப்போ தான் துளுத்து வருது. இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பில் நாங்கள் கிச்சன் வேஸ்ட்டு, இந்த இலை, மக்கின இலை இதெல்லாம் போட்டு மண் போட்டு வச்சுருவோம். அது மக்கி நல்ல ஒரு நமக்கு வந்து இது தங்கம் மாதிரி. இது வந்து உரம். இயற்கை முறையில் இந்த உரத்தை நாங்கள் எல்லா செடிகளுக்கும் எடுத்து போடுறதுனால தான் செடிகளுடைய growth நல்லா இருக்குது, ஈல்டும் நல்லா கிடைக்கிது. இதை அப்பப்போ கிளறி விடணும், அப்பப்போ மண் போடணும், இல்லைன்னா புழு வச்சிரும். புதினா அப்படி எல்லாம் பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்கா. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் போடுற புதினா வந்து இலை நல்லா பெரிய இலையாக வரும். டேஸ்ட்டும் இது நல்லாயிருக்கும்.
இந்த செடி தும்பப்பூ செடி. இது ஒரு கிடைத்தற்கரிய ஒரு மூலிகை செடி. இந்த தும்பச்செடி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த நிலக்கடலை வேக வைக்கும்போது இந்த தும்பச்செடியை போட்டு வேக வச்சோம்னா கடலையில் உள்ள வாயுவை இதை எடுத்துரும். இதை ஜூஸ் போட்டு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப ரேராக தான் வரும், அதுவாக வரும். தும்பையில் பூ பூத்துருக்கு பாருங்க. இது பெரிய வெங்காயம் ஊனி வச்சிருக்கு. பெரிய வெங்காயம் முளை விட்டது, மூடி வச்சது. நேற்று ஊனி வச்சதுக்கு இன்றைக்கி அதில் குருத்து வந்துருச்சு. இது இப்படி முளைச்சி பெருசாக வந்த உடனே இந்த மாதிரி வந்துடும். இந்த வெங்காயத்தால் நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தியில், பிரியாணியில், ஃப்ரைட் ரைஸில் எல்லாத்துலேயும் போடலாம். குருமாவில் கூட கொஞ்சம் கட் பண்ணி போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது இப்போ ஒரு வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, இது ஒரு 21 நாளில் நல்லா முளை விட்டு மேலே வந்த உடனே ஒரு வெங்காயத்துலேருந்து 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துடலாம். ரொம்ப நம்மளே வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்லாம் கொஞ்சம். இது நான் வந்து தொட்டியில் தான் போட்டிருக்கோம் பாருங்கள், ஒரு வாளியில் தான் போட்டிருக்கோம். ஒரு வாளியில் மண் இருந்து போட்டாலே உங்களுக்கு நம்மளே வீட்டில் வெங்காயம் இயற்கை முறையில் கிடச்சிரும். இப்போ இந்த மண் குறைச்சலாக போட்டிருக்கோம்ல, மேலே வர வர நம்ம கொஞ்சம் மண் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது அந்த வெங்காயத்தாள் வந்து மேலே எலும்பி வந்துடும். மாமரத்தில் பூ பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இந்த வருஷம் வந்து நல்லா காய்க்கும் பூ. அந்த அளவுக்கு எல்லா மாமரத்துலேயும் நிறைய இருக்குது. நம்ம இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ்ந்தோம்னா நமக்கு நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். நோய் இல்லைனாலே, வியாதிகள் வரலைனாலே நமக்கு மனசில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். உடம்பும் தெம்பாக இருக்கும். காலையில் 1 மணி நேரமாவது தோட்ட வேலை பார்க்கணும். அப்போது செடிகளோட நம்ம பேசினோம்னா, இன்றைக்கி செடிகளுக்கு 5 அறிவுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. செடிகளோட நம்ம பேசினோன்னா அதுகளுக்கும் உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது. அந்த செடி வந்து நம்ம பேசுகிறத, நம்மளுடைய சந்தோஷத்தை, நம்மளுடைய துக்கத்தை எல்லாத்தையும் செடிகள்கிட்ட தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். இப்போ செடிகளோடு பேசினோன்னா செடிகள் அடுத்த நாளைக்கு நமக்கு அது ஒரு பதில் சொல்லும். எப்படின்னா, அது ஒரு பூ பூக்குது, ஒரு இலையை காய விடுது, அது மூலமாக அது நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. லட்சுக்குட்டி இங்கே பாரு, இந்தா எங்களோட காலையில் லக்ஷுவும் வேலை பார்ப்பா. இப்போ இந்த புதினா இலையை நம்ம இந்த பாகத்தை மட்டும் நம்ம எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் உள்ள அந்த இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதிலேருந்து அடுத்த நாள் ஒரு புது இலை வந்துடும். ஃபுல்லாக நம்ம அப்படி வேரோடு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இலைகளை மட்டும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். கீழே உள்ள வேர் பகுதியிலேருந்து அடுத்தடுத்த நாள் புது புது இலைகள் வரும். இப்படியே க்ரோத் வந்து நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். அதே போல் வீட்டில் நம்ம போடுறதுனால புதினா இலைகள் பூரிப்பாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. இது வந்து புதினா வந்து டெய்லியே நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் அளவு வந்து நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும். ரத்த ஓட்டம் சீராகும். ப்ரெஷரு, லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் எல்லாத்தையும் இது பேலன்ஸ் பண்ணும். புதினா இலைகளை ஜூஸ் போட்டு குடிக்கலாம், பச்சையாகவே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச நாங்கள் போட்ட புதினா இலைகள், இந்த புதினா இலைகளை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு துவையல் அரைக்க போகிறோம். ரொம்ப சத்து மிகுந்தது. இந்த புதினா இலைகள் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு நிறைய கூட்டி தரும். அதே போல் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கும். ஹீமோக்ளோபின் அளவு வந்து கூட்டி தரும். இந்த புதினா இலைகளை வந்து நம்ம வீட்டிலையே போடுறதுனால நல்ல க்ரோத் வந்து நல்லா இருக்கும், ஈல்டு நல்லா கிடைக்கிது. அதே போல் இது வந்து இலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த புதினா இலைகளை மேலாக மட்டும் இப்படி ஒடிச்சு எடுத்துட்டு கீழே உள்ள பகுதியை அப்படி விட்டுறணும். அதுலேருந்து நாளைக்கு புது இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த புதினா இலைகளை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இரும்பு சத்து மிகுந்த துவையல் அரைக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் காய்ச்ச பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாயையும் புதினாவையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம துவையல் அரைக்க போகிறோம். பச்சை மிளகாய் பாருங்கள் எவ்வளோ நீளமாக, எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குது. நம்ம வீட்டிலையே நம்ம செடிகள் போட்டு நம்ம அதிலேருந்து
நம்ம ஈல்டு எடுக்கிறதுனால மனசுக்கு அமைதியும் சந்தோஷமும், நம்மளே போட்டது, நம்ம வீட்டில் காய்ச்சது, விலைக்கு வாங்கலை, அதை வச்சு நம்மளே பண்ணுறோங்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கிது நமக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தொட்டி இருந்தால் அதில் போட்டுடலாம். மிளகா, புதினா, பச்சை மிளகா எல்லாமே. புதினா துவையலுக்கு நம்ம வீட்டில் காய்ச்ச புதினா இலைகள் ஒரு 10-15, மல்லித்தலை, காம்பு, ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி, 2 மிளகாய், 1 கப்பு தேங்காய், இதெல்லாம் 3 பேருக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சையாக அரைச்சிடலாம். பச்சையாக அரைச்சாதான் இந்த புதினாவில் உள்ள சத்தும் மல்லித்தலையில் உள்ள சத்தும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். வதக்கிட்டிங்கன்னா அந்த சத்து நமக்கு கிடைக்காது. புளி வைக்க விருப்பம் இல்லைன்னா ஒரு அரை தக்காளி பழம் போடலாம். நம்ம அரைச்ச சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகா போட்டு இதை தாளித்து இதில் கொட்டிட்டா நமக்கு சூப்பராக அருமையான நல்ல மணக்க நல்ல வீட்டிலையே காய்ச்ச புதினா இலைகளை வச்சு நம்ம தயாரித்த இரும்பு சத்து நிறைந்த புதினா சட்னி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்ல அருமையான மல்லிகைப்பூ இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது நமக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க புதினா இலைகளை பச்சையாக சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா இது இட்லி, தோசை, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நெய் ஊற்றி பிசைஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது இரும்பு சத்து நமக்கு அதிகமாக இதில் கிடைக்கிது. வாரத்தில் ஒரு 3-4 நாள் இந்த மாதிரி புதினா இலைகளை நீங்களே வீட்டில் செடியாக உற்பத்தி பண்ணி அதை நீங்களே தயாரித்து சாப்பிடும்போது வாரத்தில் 3-4 நாள் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும். நமக்கு உடலும் உள்ளமும் சுறுசுறுப்பாக இருந்தாலே நமக்கு எல்லா வேலைகளுமே நல்லபடியாக அமையும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.